ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்ன பண்ணுறீங்க? இப்போ டைம் 5 o'clock. எனக்கு ஒரு ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு, அதனால நான் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். இந்த சத்தம் கேட்குதில்ல, நான் பேசுகிறது கேட்க மாட்டேங்குதில்ல. ஸோ எல்லோரும் தூங்கியிருக்காங்கல்ல, நான் மட்டும் எதிர்த்து ப்ரௌனி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் சின்ன வயசில் நான் படிக்க உட்காந்துட்டேன் அப்படின்னா எல்லோரும் தூங்கிட்டு எங்கள் வீட்டில். நாங்கள் ரொம்ப சின்ன வீட்டில் இருந்தோம். அப்போது எல்லோரும் தூங்கியிருப்பாங்க. அந்த இடத்துல அப்படியே நான் உட்காந்து எந்திரிச்சு படிக்கணும். அந்த ஸ்பேஸ் கூட கிடையாது. ஸோ படிக்கும்போது நான் எங்கள் அப்பாட்ட அடிக்கடி கேட்பேன், எல்லோரும் தூங்குறாங்களேப்பா, நானும் தூங்குறேனே அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா, எல்லோரும் தூங்கும்போது நீயும் தூங்குனா அப்படின்னா அவங்கள மாதிரியான லைஃப் தான் உனக்கும் கிடைக்கும். நீ உன் லைஃப்பை வேறு மாதிரி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீ எந்திரிச்சாதான் அது முடியும் அப்படின்னு சொல்லுவார். சும்மா காமெடி பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எங்கள் அப்பா அதை பெரிய கோட்ஸ் எல்லாம் வச்செல்லாம் சொல்ல மாட்டார். ரொம்ப சாதாரணமாக சொல்லுவார், வித்தியாசமாக பாரு லைஃப் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போது எனக்கு அது புரியலை, அதோட வேல்யூ புரியலை. ஆனால் இன்றைக்கி நான் படித்து இன்றைக்கி நான் நல்ல வேலைக்கு போய் நிறைய பேர் நீங்கள் இவ்வளோ படிச்சிட்டிங்க, இவ்வளோ செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் அதோட டேஸ்ட் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் காலையில் எந்திரிக்கிறதுலையோ இல்லை தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுலையோ கஷ்டப்படாதீங்க. அதுக்கான பலன் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள். நான் என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், காலைல எந்திரிச்சு படிக்கிறது, அப்புறம் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, இதெல்லாம் கஷ்டம்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுற விஷயம் ஃப்யூச்சரில் அதுக்குண்டான பலம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சில சமயம் ஓகே அப்படின்னு என் பொண்ணு கேட்டுப்பா, சில சமயம் சும்மா எதையாவது சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லுவாள். ஸோ சீக்கிரமே அவங்களும் நம்புவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கை தானேங்க வாழ்க்கை. நிச்சயமாக நம்புவாங்க. நம்ம சொல்கிறத சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அவங்க நம்பலை இல்லை கேட்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக பேரண்ட்ஸ் சொல்லதை நிப்பாட்டிடாதீங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் கட்டாயமாக கேட்பாங்க. நீங்களும் அதை நம்புங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.